இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த நாள் ஒரு முக்கியமான ஒரு நாள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்திலே மனிதனாக வந்த நாள். இவர் எவ்வளோ பெரிய விசேஷித்தவர் என்பதை நாம் பார்க்க போகிறோம். எப்படியாக என்று சொன்னால், இவரை ஒரு ஆசாரியராக, மகா பிரதான ஆசாரியர் என்ற இவரை பற்றி நாம் பார்க்கிறோம். நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். ப்ரீடெஸ்டினேஷன் ஆஃப் காட், தேவனுடைய முன்னேற்பாடு. தேவனுடைய முன்னேற்பாட்டின்படி பிரதான ஆசாரியர் அல்லது ஆசாரியர் அல்லது ஆசாரியர் முறைமை என்ற பகுதியை வைத்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். முதலில் ஆசாரிய முறைமையை ஆரம்பித்தவன், ஆசாரியனாக இருந்தவன் மெல்கிசேதேக்கு என்று பார்க்கிறோம். இந்த மெல்கிசேதேக்கு யார் என்று சொன்னால், கானான் தேசத்திலே அவன் காமின் சந்ததியாரோடு இருந்தவன் என்று பார்க்கிறோம். இவனை பற்றி வரலாறு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இவன் தாயும் தகப்பனும் வம்ச வரலாறு இல்லாதவன் என்று சொல்லுகிறது. ஆனால் நாம் ஏற்கனவே பார்த்தது போல யூத பாரம்பரியத்தின்படி இவன் சேமின் வம்சத்தை சேர்ந்தவனாக இருந்திருக்கிறான். இந்த சேமின் வம்சம் அவர்கள் காமின் வம்சத்தாரோடு யூப்ரட்டிஸ் நதிக்கு அந்த புறத்திலே அவர்கள் சிதறி போன போது, இங்கே காமின் வம்சத்தை சேர்ந்த கானானுடைய பிள்ளைகளோட, கானானுடைய வம்சத்தாரோடு அங்கே கானானிலே இருந்திருக்கிறான். அவன் வெளிப்படும் போது அவன் எப்படி இருந்தான் என்று சொன்னால், அவன் ஆபிரகாமை சந்தித்த விதத்தை நாம் பார்த்தோம் போன முறை. அவன் சாலேம் என்ற இடத்திற்கு ராஜாவாக இருந்தான் என்று பார்க்கிறோம். அந்த சாலேம் என்ற இடம், அதற்கு சாலேம் என்றால் சமாதானம் என்று பெயர், அர்த்தம். சாலேம் ஒரு கானானுடைய ஒரு பகுதி, அது சாலேம். கானான் தேசத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கானான் தேசம் முழுவதும் விக்கிரகங்களால் நிறைந்த தேசமாக இருந்தது. அதில் முக்கியமாக பாகால் வணக்கம், பாகால் என்ற தெய்வத்தை அவர்கள் வணங்கி கொண்டு வந்தார்கள். பாகால் என்றால் செழிப்பு என்று அதற்கு அர்த்தம். கானான் தேசத்திலே பாகால் என்ற தெய்வத்தை வழிபடுவதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், காமின் வம்சத்தைச் சேர்ந்த நிம்ரோத் என்பவன், இதை குறித்து சிறிது பார்த்தோம். நிம்ரோத் என்பவன் இந்த இந்த பாகால் என்ற தெய்வத்தை அறிமுகப்படுத்தினவன். அவன் ஒரு ராஜ்யத்தை ஆண்டவன். அவனாலே இந்த பாகால் விக்கிரக வணக்கம் கானான் முழுவதிலும் பரவி இருந்தது. அப்படி இருந்த காலத்தில் தான் இந்த மெல்கிசேதேக்கு உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாக வெளிப்பட்டதை பார்க்கிறோம். இது முழுவதுமாக தேவனுடைய ஏற்பாடு, ப்ரீடெஸ்டினேஷன் ஆஃப் காட், தேவனுடைய ஏற்பாடு. அவனுடைய ஆசாரிய முறைமையை பற்றி நாம் பார்க்க வேண்டும் என்றால், ஆசாரியத்துவத்தை பார்க்க வேண்டும் என்றால், அவன் ஜீவனுள்ள தேவனை தன்னுடைய பகுதியில் இருந்தவர்களுக்கு அவன் அறிமுகம் செய்தவனாக, அவன் சேத்தினுடைய சந்ததி எப்படி தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டதோ அதுபோல இந்த மெல்கிசேதேக்கும் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவனாகவும், அதே வேளையில தான் ஆண்ட தன்னுடைய தேசத்தினுடைய மக்கள் அவர்களுக்கும் தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபித்து அவர்களுக்கு பண்ணவும், இப்படியாக அவன் ஒரு ஆசாரியனாக, தேவனுடைய மத்தியஸ்தன், யாருக்கும் தேவனுக்கும் மனுஷருக்கும் நடுவிலே மத்தியஸ்தனாக அவன் இருந்தான் என்று பார்க்கிறோம். அவனுடைய ஆசாரிய முறையிலே அவன் பலி செலுத்தினானா அல்லது அவன் என்ன செய்தான் என்றெல்லாம் விவரம் சொல்லப்படாவிட்டாலும், முதலாக தேவனை ஆராதித்தவன், அநேகரை ஆராதிக்க செய்தவன். கானான் தேசத்தில் அநேகர் இவனை பின்பற்றினார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது. அவன் சந்தித்த ஆபிரகாம் இருவரும் ஒரே வம்சத்தை சேர்ந்தவர்கள். ஆபிரகாமை சந்தித்த போது, இருவரும் சந்தித்ததினால் விளைந்த பலன் என்ன என்று சொன்னால், அவன் ஆசாரியனாக இருந்து அநேகருக்கு தேவனுடைய நாமத்தை அவன் பிரஸ்தாபித்தான். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்து விக்கிரகங்களை விட்டு வெளியே வந்ததினாலே கர்த்தரை விசுவாசித்து அவன் சேமினுடைய அந்த மெல்கிசேதேக்கின் ஆசாரியத்தின் அந்த விளைவை, அந்த ஊழியத்தினுடைய பலனை இவன் இன்னும் அதிகமாக
இவன் மூலமாக ஆபிரகாம் மூலமாக ஜனங்கள் கர்த்தரை அறிந்து கொள்ள இவன் காரணமாக இருந்தான். மெல்கிசேதேக்கின் மூலமாக கர்த்தருடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமமும் ஆபிரகாம் மூலமாக அவருடைய விசுவாசம், கர்த்தர் மேல் வைக்கிற விசுவாசமும் உலகமெங்கும் பிரசித்தியானது. அதிலே முக்கியமான ஒரு ஆசாரியனாக மெல்கிசேதேக்கு இருந்தான். அதற்கு பிற்பாடு வரலாற்றிலே பார்க்கும்போது அடுத்த ஆசாரியனை நாம் எங்கே பார்க்கிறோம் என்று சொன்னால், யாத்திராகமத்தில் ஆரோனை ஆசாரியனாக பார்க்கிறோம். இரண்டாவது ஆசாரியன் ஆரோன். இந்த ஆரோன் எப்படி நியமிக்கப்பட்டார் என்று சொன்னால், நேரடியாக மெல்கிசேதேக்கை போல வந்தவன் அல்ல. இவன் நியாய பிரமாணத்தின்படி மோசேயின் மூலமாக தேவனாலே ஆசாரியனாக அவன் அங்கே நியமிக்கப்படுகிறான். இப்படி ஆசாரியனாக நியமிக்கப்படுகிறவன் அவனுடைய ஊழியம் என்ன என்று சொன்னால், தேவனுக்கும் மனிதர்களுக்கும் நடுவிலே நின்று அவன் என்ன செய்ய வேண்டும்? அவன் பலிகளையும் காணிக்கைகளையும் எடுத்து அதை ஆசீர்வதித்து அங்கீகரித்து தேவனுடைய சமூகத்தில் ஜனங்களுக்காக வேண்டுதல் செய்து கர்த்தருடைய நியாயப்பிரமாண வார்த்தைகளை அவர்களுக்கு போதித்து அந்த பலிகளையும் காணிக்கைகளையும் அதையும் மற்றவர்களுக்கு தன்னோடு உள்ள தன்னுடைய குடும்பத்தார், தன்னுடைய இனத்தார், தன்னுடைய இஸ்ரவேல் ஜனங்கள் இவர்களுக்கு அதை தேவையுள்ளவர்களுக்கும் அவர்களுக்கு நியாயப்பிரமாண முறைமையின்படி அதை பகிர்ந்து கொடுக்கிறவனாகவும், இப்படியாக ஒரு விதத்தில் அவனும் கர்த்தருக்கு ஒரு பிரதிநிதியாக அவன் இருந்தான் என்று சொல்ல வேண்டும். அதிகமாக ஆசாரியர்கள் வேதத்தினுடைய காரியங்களை ஆசாரியர்கள் தான் அந்த நாட்களிலே நடப்பித்து கொண்டு வந்தார்கள். அதுபோல நியாய பிரமாணத்தை அவன் முழுவதுமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவன் போதிக்க வேண்டிய ஒரு ஆசாரியனாக அவன் இருந்தான். இந்த ஆசாரிய முறைமை என்பது அது நாளடைவிலே என்னவாயிற்று என்று சொன்னால், ஆசாரியன் ஒரு பலவீனமானவன் என்று எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அவன் இந்த ஆரோன் ஒரு பலவீனமானவனாக இருந்ததுனாலே அவன் தன்னுடைய பாவங்களுக்காகவும் அவன் பலி செலுத்த வேண்டியதாக இருந்தது. தன்னுடைய பிள்ளைகளுடைய தன்னுடைய குடும்பத்தினருக்காகவும் அவன் பலி செலுத்துகிறவனாக இருந்தான். இப்படியாக தேவனுடைய காரியத்திலே ஜனங்களோடு கூட தானும் ஒரு பலவீனன் என்பதை அந்த இடத்திலே நாம் அங்கே பார்க்கிறோம். அவன் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவனாக இருந்தாலும் அவன் நியாய பிரமாண முறைப்படி அவன் தெரிந்து கொள்ளப்பட்டான். அவனுடைய வம்சத்தாரை தவிர வேறு யாரும் ஆசாரிய ஊழியத்திற்கு வருவதில்லை. லேவி குடும்பத்தார் மாத்திரமே, லேவி வம்சத்தார் மாத்திரம்தான் அங்கே ஆசாரிய ஊழியத்தை செய்ய முடியும் என்பதெல்லாம் இந்த நியாய பிரமாண முறைமை. இந்த முறைமையின்படி ஆரோனுக்கு பிற்பாடு அவனுடைய பிற்பாடு வந்த ஆசாரியர்கள் எல்லாருமே அவர்கள் பலவீனமானவர்களாக இருந்ததினாலே இந்த ஆசாரியத்துவம் என்பது அதனுடைய மகிமையை, தேவனுடைய நாமத்திற்குரிய மகிமையை அது இழந்து போனதை நாம் பார்க்கிறோம். ஆசாரியனாகி ஆரோனுடைய பிள்ளைகள் கூட பார்க்கும்போது நாதாபும் அபியூ இருவரும் அந்நிய அக்கினியை கொண்டு வந்தார்கள் என்று பார்க்கிறோம். மாத்திரமல்ல, பிற்பாடு ஏலியினுடைய பிள்ளைகள் ஓப்னி பினகாஸ் அவர்கள் எவ்வாறு நியாய பிரமாணத்தை அசட்டை செய்தார்கள், பலிகளையும் காணிக்கைகளையும் எவ்வாறு அவர்கள் கையாண்டார்கள் என்பதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த பயங்கரமான ஒரு நிலைமையில தான் ஆசாரியனுடைய அந்த பங்களிப்பு என்பது இல்லாமல் போயிற்று. அதனாலே பலர் ஆசாரிய பட்டத்திற்கு வருவதற்கு அவர்கள் தகுதி இல்லாதவர்களாக, ஆசாரிய ஊழியம் செய்ய தகுதி இல்லாதவர்களாக இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். பிற்பாடு போக போக ராஜாக்களின் காலத்துல இஸ்ரவேலின் ராஜாக்கள் ஈனமானவர்களை ஆசாரியர்களாக கொண்டு வந்தார்கள் என்று பார்க்கிறோம். அவர்கள் ஈனமானவர்கள் ஆசாரியர்களாக வந்ததினாலே பாகால்களை அவர்கள் பாகாலை தெய்வமாக வணங்கவும் பல விக்கிரகங்களை வணங்கவும் அவர்கள் ஈனமான காரியங்களை செய்வதற்கும் அங்கே ஏது உண்டாயிற்று. கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பினார்கள். இப்படியாக தேவனுடைய ஆசாரியத்துவம் அங்கே அதனுடைய மகிமையை இழந்து போனதாக அங்கே காணப்படுகிறது. மெல்கிசேதேக்கின் ஆசாரிய முறைமையின்படி அவனுடைய ஆசாரியத்துவத்தின்படி ஆசாரிய ஊழியத்தின்படி இந்த ஊழியம் அது தொடர்ந்து நடக்காததினாலே
அந்த ஊழியம் தன்னுடைய மகிமையை அது இழந்து போனது. இக்கபோத் என்று சொன்னது போல அது தன்னுடைய மகிமையை இழந்து போனதுனாலே தேவனுடைய ஆசாரியர் ஒருவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி எழும்ப வேண்டிய அவசியம் இருந்தது. தேவன் ஒருவரை மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அதை தாமே அனுப்பி தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, தம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த, தம்மை வணங்க, சிருஷ்டிகராகிய தம்மை வணங்க ஒரு ஆசாரியரை எழும்ப பண்ண வேண்டும் என்று தேவன் ஒரு நோக்கம் வைத்திருந்தார். அந்த நோக்கத்தின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஆசாரியராக அவர் வெளிப்பட்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். இவர் தேவனுடைய ஆசாரியர். இவரை குறித்து எபிரேயரிலே நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். இவர் எப்படிப்பட்டவர், இவருடைய ஆசாரியத்துவம் எப்படிப்பட்டது என்பதை எல்லாவற்றையும் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஆக மெல்கிசேதேக்கின் முறைமை அதன்படி வந்த ஆசாரியத்துவம் நிலையான ஒன்று, அது தேவனுடைய ஆசாரியத்துவம். லேவியன் அதற்கு தகுதியானவன் இல்லாமல் போனதுனாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்திற்கு அங்கே அந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியராக தேவனாலே ஏற்படுத்தப்பட்டார் என்று சொல்லி தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். அடுத்த பகுதிக்காக இணைந்திருக்கிறேன்.